இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்லோட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான செயின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. எந்த செயின் நெக்லஸ் எது பண்றதா இருந்தாலுமே இப்போ நம்ம பண்ண போற மெத்தட் சேமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது உள்ள அந்த ஹோல் இருக்கு பாருங்க, இதுல தான் நம்ம கோக்க போறோம். இது எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ரெட், கிரீன், ப்ளூ. நம்ம இன்னைக்கு ப்ளூல தான் பண்ண போறோம். இப்போ நீங்க பாக்குற இந்த வயர்லயும் வந்து நீங்க கோக்கலாம், இல்ல கம்பிலையும் வந்து கோக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வயர் தான் எடுக்க போறேன். இது மீட்டர்ஸ்ல கிடைக்கும். அந்த ஒயர்ல கோத்துட்டு நமக்கு செயின் பேட்டர்ன்ல ஹூக் வேணும். அதுக்காக இதுவும் ரெடிமேடா இருக்கு. நம்ம கோத்து வச்சிருக்க அந்த ஒயரையும் செயின், அதாவது ஹூக் இருக்க செயினையும் கோக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சாதாரணமா மணியை கோக்குற மாதிரி கோல்டன் பீட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 கோல்டன் பீட்ஸை முதல்ல கோக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மெட்டீரியல் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதை கோத்த உடனே இதே மாதிரி கோக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன லெங்த் வரைக்கும் அதை கோக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை கோத்துக்கலாம். இப்போ நான் 3 கோல்டன் பீட்ஸு அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இது அப்படியே கோத்துட்டே வரேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கற்றுக்கிற வரைக்கும். இது எல்லாமே செட்டாக வந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செயின் பண்ண போகிறதா இருந்தால் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. எதுவுமே இல்லைங்க, வரிசையாக கோத்தாச்சு பாருங்க. 3 பீட்ஸு அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ அந்த 2 பக்கமும் ஒயர் தெரியுது. அந்த இடத்துல இந்த செயினை நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த செயினை அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல இந்த வளையத்தை போட்டுக்கிறோம். இந்த ஒயரை அந்த வளையத்துக்குள்ள விட்டு எடுத்துக்கிறோம். பாருங்க, நான் சின்னதாக நான் காமிச்சேன் இல்லையா, அதை உள்ள விட்டு ஒயரை வெளியே எடுத்துடணும். இது மட்டும்தான் அந்த ஹூக்குக்கு கோக்க போகிற ப்ராசஸ். ஈஸியாக இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் வளையத்தை வச்சு நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒயரும் அந்த சின்ன ஹூக்கும் அந்த வளையத்தையும் நம்ம நாட் போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியறதுக்காக இன்னொரு பக்கமும் காமிக்கிறேன். அந்த சின்ன ஹூக்கையும் அந்த வளையத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். அப்போ 2 பக்கமுமே அந்த வளையம் இருக்கும். இப்போ ஈஸியாக நம்ம செயின் மாட்டிடலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, 2 பக்கமும் அந்த வளையத்தை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த வளையத்தை கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம அந்த செயின் காமிச்சதை அதில் அட்டாச் பண்ணலாம். நம்ம கையிலேயே கூட அதை நீக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ளையர் யூஸ் பண்ணி கூட அதை விரிச்சிட்டு இந்த செயினை அது உள்ள மாட்டிட்டு டைட் பண்ணிடுங்க. அப்போ அது வரவே வராது. டைட் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி டைட்டாக போட்டுடலாம். எந்த லெங்த் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான பச்சைக்கல் நெக்லஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. பிரமாதமா இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே இந்த செயினையும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி செயின்ஸ், இயர்ரிங்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாகவும் நீங்க வீட்டில் பண்ண ஆரம்பிக்கலாம், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த அப்லோட் யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.